காலத்துல மந்திரி ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ராஜாவோட கொட்டை மேல ஆசை. என்னுடைய குரல்ல கேட்கறதுனால பல பேருக்கு பல விதமா தோணலாம். ஆனா நான் சொன்னது கோட்டை தான். உங்க பொண்டாட்டி கடைசியா எங்க போயிருந்தோம்? கடைசியா கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனடா சிறுக்கி மக, இன்னும் வரல. அப்போ பஜனை பண்ணதான் போயிருக்கு. நானும் ஓ நல்லா பண்ணுவாளே, அவ அதுலதானே ஸ்பெஷலிஸ்ட்னு அனுப்பி வச்சு. ஆனா அந்த படுபாவி நல்லா வச்சு செஞ்சிருக்கான். ஏண்டா இப்படி பண்ணினே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்லுறான், பெட்ரோல் போடாத வண்டியும் சர்வீஸ் பண்ணாத குண்டியும் மைலேஜ் கொடுத்ததா சரித்திரமே இல்ல சுவாமி அப்படிங்கிறான். கடைசியா எங்க போயிருந்தோம்? கடைசியா கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனடா சிறுக்கி மக, இன்னும் வரல. அப்போ பஜனை பண்ணதான் போயிருக்கு. என்னடா ஏதோ வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்க? இல்ல சாமி, ஆளு சோஃபியாக்கு லைவ் பாய்னா பிடிக்கும், அதான் தேய்ச்சிட்டு இருக்கேன். அப்போனா நீ என்ன பண்ணணும், சம்சா சொல்ற உசேன் பாயும் வச்சு தேய்க்கணும். எதுக்கு சாமி? இல்லடா உன் ஆளு அவனையும் தான் யூஸ் பண்றா. அப்படியா? மாமி என்கிட்ட வந்து ஒரு புடவை அப்படின்னா, நான் உடனே இத சாக்கா வச்சுக்கிட்டு ஒரு தடவை அப்படின்னு அசிங்கமா கேட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போனவதான். பொங்கிட்டு போனவ பொங்கலுக்கு தான் வருவா. என்னடா இது ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல சாமி, பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து வாழைப்பழம் கேட்டாங்க. ஏண்டா வாங்கி கொடுக்க வேண்டியது தானே? கடையே இல்ல சாமி. ஐயோ ரொம்ப கஷ்டம்தான். பஜனை பண்றவளுக்கு தானே தெரியும் பனானாவோட. மாமி என்கிட்ட வந்து ஒரு புடவை அப்படின்னா, நான் உடனே இத சாக்கா வச்சுக்கிட்டு ஒரு தடவை அப்படின்னு அசிங்கமா கேட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போனவதான். பொங்கிட்டு போனவ பொங்கலுக்கு தான் வருவா. காதெல்லாம் ஒரே வெறுப்பா இருக்கு சாமி. சொல்லும் போது இவன்டா கேக்குறீங்க? காதல் என்பது வெளியில பொறு ஓனா மாதிரி, அதை எடுத்து வேட்டிக்குள்ள ஒட்டுக்கிட்டு அப்புறம் குத்துதே கொடைதேனா யாரு? தொலைக்கிறதுக்கு நீ என்ன யூஸ் பண்றேன்னு கேட்டேன். அவ சொன்னா விம்பாருன்னா, நீ எம்பார் யூஸ் பண்ணிருக்கலாம். உங்க பார யூஸ் பண்ணி என்ன ஆச்சு சுவாமி? அப்புறம் என்ன ஆகும்? இப்ப வரைக்கும் தொலைக்கி ரேக. இது பரவாயில்ல. என்னுடைய தீவிர பக்த சரோஜா தன்னுடைய சாமான எவ்வளவு தொலைக்குனாலும் கரை போக மாட்டேங்குது அப்படின்னு என்கிட்ட ஐடியா கேட்டா. ஐ மீன் பாத்திரம். பஜனைய பேங்காக்ல கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. பிளைட் லேண்ட் ஆன உடனேயே நான் டேக் ஆஃப் ஆயிட்டேன். போன உடனே குளிக்க கூட இல்ல, சோப்பி மசாஜுக்கு போயிட்டேன். 10க்கு 10 சைஸ்ல ஒரு அறை, உள்ள ஃபுல்லா ஒரே நுரை. அவ எனக்கு சுகானுபவத்தை தர வந்தது ஒரு போன் கால். மாமி என்கிட்ட வந்து ஒரு புடவை அப்படின்னா, நான் உடனே இத சாக்கா வச்சுக்கிட்டு ஒரு தடவை அப்படின்னு அசிங்கமா கேட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போனவதான். பொங்கிட்டு போனவ பொங்கலுக்கு தான் வருவா. கோடம்பாக்கத்துல ரொம்ப வருஷமா கோ டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த என்னோட பக்த கோள் மாரியப்பன், நான் ஒரு கதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். நான் என்ன சைஸ்ன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்லுறான், சுவாமி இன்ச்சி டேப் எடுத்துட்டு வரல, இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க, இப்பவே அந்த பக்கம் போகலாம்னு கதையவே மாத்துறான். நான் பதறி போய் சாரிய சொல்லிட்டு ஸ்டோரிய கண்டினியூ பண்ண சொன்னேன். நல்ல மேட்ரோட சரோஜா சாமானிக்கோலோன்னு ஒரு குடும்ப படம் வச்சிருக்க சுவாமி அப்படின்னு. மூட கிளப்பி விட்டுவேன மூடிட்டு கிளம்புன்னா சொல்ல முடியும். கண்டினியூ பண்ண சொன்னேன். ஓபன் பண்ண, நான் நல்லா அடிப்பேனேடி, வேணும்னா என் பின்னாடியே வா அப்படின்னு. அவளும் வந்தா கரெக்டா என்ன கொண்டுட்டு போய் நல்ல ஆழமான குளத்தை காட்டுறா, இதுல அடிங்கண்ணா அப்படின்னு. நான் இரும்பவா சொன்னா இதேதான். சொன்ன பேச்ச கேட்கலன்னு சொறிவிட்டான். எத சுவாமி? குட்டியா இருந்தது லட்டியா தான் இருக்கும். இந்த ஒரு காலத்துல
மந்திரி ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ராஜாவோட கொட்டை மேல ஆசை. என்னுடைய குரல்ல கேட்கறதுனால பல பேருக்கு பல விதமா தோணலாம். ஆனா நான் சொன்னது கோட்டை தான். சாமி, வாழைக்காக்கும் வாழைப்பழத்துக்கும் என்ன வித்தியாசம்? வாழைக்கானா உன்னை மாதிரி நல்ல கிரிப்பா இருக்கும். ஆனா வாழைப்பழம் தாத்தா மாதிரி அது கொள்ளன்னு தான் இருக்கும். சாமி நல்லா வெஜ்ஜி செய்வாளான்னு கேட்டான். நானும் ஓ நல்லா பண்ணுவாளே, அவ அதுல தானே ஸ்பெஷலிஸ்ட்னு அனுப்பி வச்சேன். ஆனா அந்த படுபாவி நல்லா வச்சு செஞ்சிருக்கான். ஏண்டா இப்படி பண்ணினே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்லுறான், பெட்ரோல் போடாத வண்டியும் சர்வீஸ் பண்ணாத குண்டியும் மைலேஜ் கொடுத்ததா சரித்திரமே இல்ல சுவாமி அப்படிங்கிறான். இது பரவாயில்ல. இன்னொரு பக்தா ஒருத்தன், சுவாமி எனக்கு ரொம்ப மூடா இருக்கு, ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னா. சரி நானும் பாவப்பட்டு வைப்ரேட்டரை வச்சுக்கோயேண்டா அப்படின்னு.